கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வந்து அவங்க கர்ப்பமான ஆரம்பத்தில் இருந்து இங்கே வந்து ஓபிடிக்கு வருவாங்க. ஸோ அந்த டைமில் இருந்து அவங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க ஃபாலோ பண்ணணும், எப்பப்பெல்லாம் அவங்க செக்கப் வரணும், என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும், என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும், அவங்க மைண்டை வந்து எந்த அளவுக்கு ரொம்ப நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து எல்லா தாய்மார்களுக்கும் நாங்கள் வந்து வலியுறுத்துவோம். இப்படி பார்க்கும்போது அவங்க ரிஜிஸ்டர் ஆன உடனே ரிஜிஸ்டர் பண்ண உடனே அவங்களுக்கு வந்து லோ ரிஸ்க்குன்னு சொல்லக்கூடிய அந்த நார்மலான எந்த சிக்கலுமே இல்லாத ஹெல்தி மதர்ஸ் அவங்கள வந்து என்ன பண்ணுவோன்னா அந்த மிட்வைஃப் ஓபியில் வந்து நாங்கள் அவங்களுக்கு வந்து எல்லா விதமான கேரும் கொடுப்போம். அண்ட் அந்த மாதிரி லோ ரிஸ்க் இருக்க மதர்ஸ் எல்லாமே வந்து இந்த மிட்வைஃப் லெட் கேர் யூனிட்டில் வந்து பிரசவத்துக்காக வந்து இங்கே அட்மிட் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி அட்மிட் ஆகும்போது அவங்களுக்கு அந்த கர்ப்ப காலத்திலேயே அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான எக்ஸசைஸ், அவங்க எப்படி இருக்கணும், எப்படி இருக்கும், பிரசவம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எல்லா விதமான எஜுகேஷனும் அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கும் சொல்லிக் கொடுப்போம். அவங்க கூட வரக்கூடிய அந்த பர்த் கம்பேனியன் சொல்லக்கூடிய அவங்களுக்கும் நம்ம சொல்லிக் கொடுத்துருப்போம். ஸோ அவங்க 2 பேருமே இங்கே நம்ம பிரசவ யூனிட்டுக்கு வரும்போது இனிஷியலாக இங்கே வரும்போது இது ஒரு ஹோம்லி என்விரான்மெண்ட் மாதிரி இதை நாங்கள் செட்டப் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ நல்ல ஒரு அரோமேட் தெரப்பி இருக்கும், ஒரு மியூசிக் இருக்கும், அவங்க ரிலாக்ஸாக இருக்கணும். வந்து ஒரு இனிஷியலாக இருக்கக்கூடிய அந்த ஒரு 5-6 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மைல்டு பெயின் இருக்கும். ஸோ அந்த டைமில் அவங்க வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கணும். அதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் நிறையா நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஸோ ப்ரீதிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு ஹாட் அப்ளிகேஷன் பண்ணுறது, ஒரு மசாஜ் பண்ணிக்கிறது, கூட வந்து பர்த் கம்பெனி அவங்களுக்கு பிடிச்சவங்கள யார் விருப்பமோ அவங்கள வந்து உள்ள அக்கம்பெனி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுடைய இந்த ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஹாப்பி ஹார்மோன் சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன் வந்து நல்லா சுரக்கும் பொழுது அதுதான் அந்த பிரசவ வலிக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு ஹார்மோன். ஸோ அது அதிகரிக்கும் பொழுது அந்த பிரசவமானது அடுத்தடுத்த லெவலுக்கு நல்ல ப்ரோக்ரஸ் ஆகி போய் ஒரு நேச்சுரலான எந்த விதமான ஒரு மருந்துகளும் யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாக அவங்களுக்கு வந்து அந்த பிரசவம் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும். ஸோ இதோட கண்டினியூஷனாக நாங்கள் வந்து ஃபைனலாக டெலிவரி ஆனதுக்கப்புறமும் கூட அந்த குழந்தைய அம்மா அவங்களுக்கான கேர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற எஜுகேஷனையும் நாங்கள் கொடுப்போம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைல்ட் பர்த் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது மூலமாக அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் ஒரு முக்கியமான ஒரு மோட்டோ இந்த